நிலா இல்லாத பூமி எப்படி இருக்கும்? நாம் இரவில் நிலவை பார்க்கிறோம். அது ஒரு அழகான வெள்ளி நிற கோலமாக தெரிகிறது. ஆனால் நிலா வெறும் ஒளி தரும் ஒரு விண்கலன் மட்டுமல்ல, அது பூமியின் இயற்கை சமநிலைக்கு முக்கியமான ஒரு பங்காக செயல்படுகிறது. நிலா இல்லை என்றால் பூமியின் சுற்றுப்பாதை, காலநிலை, கடல் சலசலப்பு, உயிரின வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் முற்றிலும் மாறிவிடும். நாளின் நீளம் குறையும். நாம் இன்று அனுபவிக்கிற ஒரு நாள் 24 மணி நேரம். ஆனால் நிலா இல்லை என்றால் ஒரு நாள் வெறும் 6 முதல் 8 மணி நேரம் மட்டுமே இருக்கும். பூமியின் சுழற்சியை நிலா கட்டுப்படுத்துகிறது. அது இல்லை என்றால் பூமி மிகவும் வேகமாக சுழலும். இதனால் நாளும் இரவும் வேகமாக மாறும். மனிதர்களின் உடலியல் கடிகாரம் முற்றிலும் மாற்றமடையும். பூமியின் வேகமான சுழற்சியால் காற்றின் இயக்கம் வேகமாகி சூறாவளிகள் மற்றும் மிகப்பெரிய புயல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இது இயற்கை பேரழிவுகளை அதிகப்படுத்தும். கடல் சலசலப்பு மாறும். நிலா இல்லை என்றால் கடல்களின் உயரம் குறையும். அத்துடன் கடல் சலசலப்பு மிகச் சிறிதாக மாறிவிடும். நிலா பூமியில் ஈர்ப்பு விசையை ஏற்படுத்துவதால் கடல் நீர் உயர்ந்து குறைவதற்கான காரணமாக உள்ளது. அது இல்லை என்றால் கடல் சலசலப்பு மிக குறைந்து கடல் நீரின் இயக்கம் குறையும். இதன் விளைவாக கடல் உயிரினங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். கடல் வாழ் உயிரினங்களின் வளர்ச்சிக்கும் உணவு சங்கிலிக்கும் கடல் சலசலப்பு மிகவும் முக்கியம். கடலில் உள்ள ஊட்டச்சத்து இயக்கம் மாறுவதால் மீன்கள், கொடியான், பிளாங்டான் போன்ற உயிரிகள் அழிவுக்கு உள்ளாகலாம். இது முழு கடல் உணவு சங்கிலியையே பாதிக்கும். பருவநிலை முற்றிலும் மாறும். நிலா இல்லை என்றால் பூமியின் ஏடு ஆக்சுவல் டில்ட் மிகவும் மாற்றமடையும். நிலா இல்லாமல் இருந்தால் பூமியின் ஏடு சீராக இருக்காது. இது காலநிலையை மிக மோசமாக மாற்றிவிடும். சில ஆண்டுகளுக்கு கடுமையான வெப்பம் இருக்கும். சில ஆண்டுகளில் மிகவும் கடுமையான பனிக்காலம் ஏற்படும். இது பூமியின் பருவநிலை மாற்றத்தை கட்டுக்குள் வைத்திருக்க முடியாமல் செய்யும். சில இடங்களில் வருடம் முழுவதும் வெப்பமான பருவம் இருக்கும். சில இடங்களில் 35 நாட்களும் பனிக்கட்டியாக இருக்கும். இதனால் மனிதர்கள் மற்றும் மற்ற உயிரினங்கள் வாழ முடியாத நிலை ஏற்படும். ஈர்ப்பு விசை மாறும். விண்கற்கள் நேரடியாக தாக்கும். நிலா இல்லை என்றால் பூமியின் ஈர்ப்பு விசை பாதிக்கப்படும். நிலா ஒரு நிலைத்தன்மையை வழங்கும் கோளமாக செயல்படுகிறது. நிலா இல்லாமல் இருந்தால் விண்வெளியில் சுற்றும் விண்கற்கள் நேரடியாக பூமியை அடிக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும். இது பூமியில் பெரும் பேரழிவுகளை ஏற்படுத்தலாம். ஒரு பெரிய விண்கல் பூமியை முட்டி வீழ்த்தினால் உலக அழிவை உருவாக்கக்கூடிய நிலை உருவாகலாம். இவ்வாறு நிகழ்ந்தால் மழை, நிலநடுக்கம், சூறாவளி போன்றவை வெறிகொண்டு தாக்கும். இரவுகள் முழுமையாக இருண்டு போய்விடும். நிலா இல்லாத இரவுகளில் நம்முடைய இரவு முற்றிலும் இருண்டு போய்விடும். நிலாவின் ஒளி இல்லாமல் இரவில் பார்க்க முடியாத சூழல் உருவாகும். நட்சத்திரங்களின் ஒளி மட்டுமே இருக்கும். ஆனால் அது போதாது. இது மனிதர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். மின்சார ஒளியின் தேவை அதிகரிக்கும். சுற்றுச்சூழல் மோசமாகும். இதனால் மின்சார பயன்பாடு அதிகரித்து மாசுபாடு மேலும் உயரும். உயிரின வளர்ச்சி முற்றிலும் மாறியிருக்கும். நிலா இல்லாதிருந்தால் பூமியில் உயிரின வளர்ச்சியே வேறு விதமாக நடந்திருக்கலாம். நிலா இல்லாமல் இருந்தால் பூமியின் சுற்றுச்சூழல் முற்றிலும் மாறியிருக்கும். பழங்காலத்தில் கடல் சலசலப்பு காரணமாக சில உயிரினங்கள் கடலிலிருந்து நிலத்திற்கு திரண்டன. அது இல்லை என்றால் நம் வாழ்வின் மூலக்கூறுகள் கூட மாற்றமடைந்திருக்கும். மனிதர்கள் இருப்பதே சந்தேகம்தான். நிலா பூமிக்கு மிக முக்கியமான ஒன்று. அது நம்முடைய பருவநிலை, கடல் சலசலப்பு, நாளின் நீளம், உயிரின வளர்ச்சி, ஈர்ப்பு விசை ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது. நிலா இல்லாமல் இருந்திருந்தால் நாம் இன்று இருப்பதைப் போல் இருக்கவே முடியாது. பூமியின் இயற்கை அமைப்பு முற்றிலும் மாறியிருக்கும்.